ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயிங் டு பி அப்படின்ற வேர்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி. நானும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, நீ என்ன பண்ணாலும் நான் ஹாப்பியாக இருக்க போகிறதில்ல, நான் ஹாப்பியாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்புறம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆக போகிறதில்ல. அப்புறம் நம்ம ஏதாவது சமைச்சிட்ருப்போம், இன்றைக்கி சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லி நம்ம பேசுவோம் இல்லையா. ஸோ அந்த இருக்க போகிறது, இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த கோயிங் டு பி அப்படின்ற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கோயிங் டு பியோடைய யூசேஜும் அதை வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, டன். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், அந்த ஆக இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து கோயிங் டு பின்னு யூஸ் பண்ணுவோம். அந்த கோயிங் டு பிக்கு முன்னாடி ஆம், ஈஸ், ஆர் இது மூணும் தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எடுத்த உடனே சென்டென்ஸோட பிகினிங்கில் நம்ம என்ன சேர்த்துவோம், சப்ஜெக்ட் சேர்த்துவோம் இல்லையா. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து தான் நம்ம என்ன போடணும், ஆம், ஈஸ், ஆர் போடணும். ஆம், ஈஸ், ஆரில் ஏதோ ஒன்று, அது உங்களுக்கு தெரியும். ஐ வந்தால் ஆம் சேர்த்தணும், ஹீ, ஷீட்டு சிங்குலர் நேம் வந்தால் ஈஸ் சேர்த்தணும், வி, யூ, தே வந்தால் ஆர் சேர்த்தணும். டன். இதே அமேசானோட யூசேஜ் வந்து நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை வாட்ச் பண்ணலாம். ஓகே, அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, தென். ஸோ அதுக்கு அடுத்தது அமேசாருக்கு அப்புறமா சப்ஜெக்ட் இருக்கணும், அமேசார் இருக்கணும், அடுத்ததாக வந்து கோயிங் டு பி அப்படின்னு ஆட் பண்ணணும். ஓகே, டன். இப்போது இட் இஸ் கோயிங் டு பி லேட் ஆக போகுது, அம்மா என்னை திட்ட போகிறாங்க, இட் இஸ் கோயிங் டு பி லேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது அந்த இடத்துல வந்து இட் இஸ், இந்த இடத்துல சப்ஜெக்ட் எதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது, லேட்டாக போகுது அவ்வளோதான். அந்த இடத்துல நம்ம வந்து இட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த போகுது அப்படின்ற போதே இந்த இடத்துல அது என்ன குறிக்கும், அது இது லேட்டாக போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால அந்த இடத்துல இட் யூஸ் பண்ணியிருக்கேன். இட் வந்தால் நம்ம அமேசான் என்ன யூஸ் பண்ணணும், இஸ். அப்போது இட் இஸ் கோயிங் டு பி என்ன ஆக போகுது, லேட் ஆக போகுது. அப்போ பிக்கு அடுத்து தான் லேட் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இட் இஸ் கோயிங் டு பி லேட் அப்படின்னா லேட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது நீ கன்ஃபியூஸ் ஆக போகிற, நீ நல்லா கன்ஃபியூஸ் ஆக போகிற, அது மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது நீ அப்படின்ற போது யூ யூஸ் பண்ணியாச்சு, யூ வந்தால் ஆர் யூஸ் பண்ணணும். அப்போது யூ ஆர் கோயிங் டு பி கன்ஃபியூஸ்டு, யூ ஆர் கோயிங் டு பி கன்ஃபியூஸ்டு அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது he is going to be tired, அவன் டயர்டாக போகிறான், he is going to be tired. ஓகே, ஸோ அப்போது அவன் அப்படின்ற போது he யூஸ் பண்ணணும். அப்போது he வந்தால் is யூஸ் பண்ணியாச்சு, he is going to be என்னவாக போகிறான், டயர்டாக போகிறான். அப்போது he is going to be tired. அடுத்தது என் அம்மா ஹாப்பியாக இருக்க போகிறாங்க, நான் மட்டும் ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டேன், எங்கள் அம்மா ஹாப்பியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது மை மதர் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட், அப்போ நம்ம இங்கே வந்து ஈஸ் யூஸ் பண்ணணும். மை மதர் இஸ் கோயிங் டு பி ஹாப்பி, மை மதர் இஸ் கோயிங் டு பி ஹாப்பி, நான் மட்டும் ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன், மை மதர் இஸ் கோயிங் டு பி ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என் அம்மா, அடுத்தது பாருங்கள், இட் இஸ் கோயிங் டு பி கோல்ட் டு நைட், ஸோ வியர் ஸ்வெட்டர். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து ரொம்ப கோல்டாக இருக்க போகுதுன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, சில்லுன்னு இருக்க போகுது, ஸோ ஸ்வெட்டர் வந்து வியர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் கோயிங் டு பி கோல்டு, இட் இஸ் கோயிங் டு பி ஹாட் அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்க போகுது. இட் இஸ் கோயிங் டு பி கோல்ட் டு நைட், இன்றைக்கி நைட்டு ரொம்ப கோல்டாக இருக்க போகுது, ஸோ வியர் ஸ்வெட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஐ எம் கோயிங் டு பி நர்வஸ், அச்சோ இன்டர்வியூ வேறு, ஐ எம் கோயிங் டு பி நர்வஸ், நான் ரொம்ப நர்வஸ் ஆக போகிறேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி எனக்கு காலேஜில் வைவா இருக்குது, நான் இன்றைக்கி ரொம்ப வந்து நர்வஸ் ஆக போகிறேன், இன்றைக்கி எனக்கு வந்து வேறு என்ன சொல்லலாம், ஆஃபீஸ் போகிறவங்க என்ன பண்ணலாம், இன்றைக்கி எனக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குது, ஓ நோ ஐ எம் கோயிங் டு பி நர்வஸ், நான் ரொம்ப நர்வஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இட் இஸ் கோயிங் டு பி ரிப்பேர்டு, இட் இஸ் கோயிங் டு பி ரிப்பேர்டுனா இது சரியாக போகுது அப்படின்னு சொல்லுது, இது சரியாக போகிறது. இப்போ ஒரு காரை எடுத்துட்டோம் அப்படின்னா அது கார் வந்து சரியாக போகுது அப்படின்ற போது அந்த இடத்துல இட் யூஸ் பண்ணி இட் இஸ் கோயிங் டு பி ரிப்பேர்டு அப்படின்னு சொல்லலாம். இதே ஆக இருக்க போவதில்லை, இது இருக்க போகிறது அப்படின்னு சொன்னோம், அங்கே இருக்க போவதில்லை அப்படின்ற போது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கோயிங் டு பிக்கு முன்னாடி நாட் சேர்க்க போகிறோம். அந்த அமேசாருக்கும் கோயிங் டு பிக்கும் அந்த அமேசாருக்கும் கோயிங் டு பிக்கு நடுவில் நாட் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். அதுதான் இங்கே நாட் கோயிங் டு பி அப்படின்னா இருக்க போவதில்லை. இப்போது இந்த ப்ரோக்ராம் இஸ் நாட் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல், இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறது. வி ஆர் நாட் கோயிங் டு பி தேர், நாங்கள் அங்கே இருக்க போகிறதில்ல. ஓகே, ஸோ வி ஆர், அடுத்து ஆருக்கும் கோயிங்க்கும் நடுவில் நாட் சேர்த்தாச்சு, வி ஆர் நாட் கோயிங் டு பி தேர் அப்படின்னா அங்கே. ஓகே, வி ஆர் நாட் கோயிங் டு பி ஹியர், இங்கே இருக்க போகிறதில்ல, நாங்கள் இங்கே இருக்க போகிறதில்ல,
வி ஆர் நாட் கோயிங் டு பி தேர், நாங்கள் அங்கே இருக்க போகிறதில்ல. அடுத்தது the food is not going to be delicious. நீ இப்படி நிறைய மிளகாப்பொடியாக போட்டுட்ருக்கிற இந்த சாப்பாடு எப்படியோ டெலிஷியஸாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது the food is not going to be delicious அப்படின்னு சொல்லலாம். அடுத்து he is not going to be happy. நீ இப்படியே பேசிட்டு அவன் ஹாப்பியாகவே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது he is not going to be happy அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து 4 சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த 4 சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த சென்டென்ஸை திரும்ப ரிப்பீட்டடாக வாயில் சொல்லி பாருங்கள். சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே, தேங்க்யூ.